தம் அடிக்கவே காசு இல்லை. 500ரூவாவது உஷார் பண்ணால் தான் நைட்டு சரக்கு அடிக்க முடியும். நமக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்து மாற்றம் பாரு. ஆஹா, ஏய் இந்த நாதாரியா? டேய் கோகுலு. டேய் ரவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கு கோகுலு, நீ எப்படி இருக்க? ஆ, ரொம்ப நாளாச்சு பார்த்து. 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, இப்போ குட்டி கோகுலோட பார்க்குறேன். எத்தனை மாதம் ஆகுது பையனுக்கு? எப்பா எப்போ பாரு குழந்தைய தூக்கிட்டே சுற்றாதீங்கப்பா. நீங்கள் கையில் வச்சு பழக்கிடுவீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பெரியவங்களை வந்து தூக்குன்னு தொந்தரவு பண்ணுங்க. இப்போ இருந்தே குழந்தைகளை கண்டிச்சு வளர்த்து பழகுங்கப்பா. ஆ எப்பா ஏய், சொல்லிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. வயசுக்கு மரியாதை கொடுத்து பழகுங்கய்யா. ஆ இன்றைக்கி நீ பெரியவங்களை மதிக்கலைன்னா நாளைக்கு உன் புள்ள ஒன்றை மதிக்க மாட்டான். யோ, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன மரியாதை வேணும்னா நீ மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும். பையன் மூஞ்சில் தம் அடிச்சு ஊதுறேங்க பொறுத்துட்டு போனா ஓவரா போற. எப்பா உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். நீ என்ன பண்ண எனக்கு நல்லதுக்கு சொல்றது? நீ யாரு? எப்பா வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுப்பா. பெரியவனை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கா? யோ, தம்மு விற்குதேங்கிறக்காக கண்ட நாய்க்களை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன்னு வையேன், கடையோட சேர்த்து உன்னையும் கொளுத்தி விட்டுருவேன். ஓடி போயிரு. இப்படி தான் என் மகன் என் பேரனை தூக்கி பழக்கிட்டான். இப்போ அவன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்ன தூக்குன்னு தொந்தரவு பண்ணுறான். யோ, 1.25 வயசு தான் ஆகுது. இதுக்காக என்ன நடக்க வச்சு கூட்டா வர முடியும்? ஐடி கம்பெனி சேர்ந்து வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரக்கு தம்முன்னு மாறிப்பேன்னு பார்த்தா இன்னும் அப்படியே தான் இருக்கான். பெத்தங்களுக்கு வளர்க்க தெரியாதா? இவன் யார கோமாளி? நைஸா சரக்கு காசு உசாரப்பலான்னு பார்த்தா வந்து கெடுத்துட்டு இருக்கான். யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு? விட்றா. என்னடா தம்மு தண்ணி காசு கேட்டால செருப்பு கழட்டி அடிப்பேன் நானு. எவனோ ஒருத்தனை கேன பையன் ஆகிட்டு 500 1000 ஆட்டை போட்டு வந்து தம்மு தண்ணின்னு அடிச்சுட்டு பெரிய நாட்டம் பண்ண வேண்டியது. அவனை திட்டுறானா? அவனை திட்டுற சாக்கில் என்ன திட்டுறானா? உதச்சிருவேன். நண்பா விடுறா, நான் பார்த்துக்கிறேன். இரு நான் பார்த்துக்கிறேன். இதுதான் சான்ஸ். எஸ்கேப் ஆகடா கோகுலு. யோ, சும்மா இருக்க மாட்டியா? கேட்குற காலில்னு என் நண்பன் சீண்டி பாப்பியா? வந்தம்மா சிகரெட் அடித்தம்மான்னு போயிங்கன்னே இருக்கணும். பொழந்துருவான், பார்த்துக்கோ. விடு நண்பா, நான் பார்த்துக்கிறேன். ஆளை காணோம். நம்ம தான் மற்றவங்கள்ட்ட உஷார் பண்ணுவோம். நம்மக்கிட்டே உஷாராக இருந்தால் நாம் என்ன பண்ணுறது?